வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது SV info-tonic. SV info-tonicல இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிற டானிக் வாழைப்பழத்தை வீட்டிலையே பழுக்க வைக்கிறத பற்றி. பழங்கள் பழுக்கும்போது என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படின்னு பார்த்தா, முதல்ல அந்த காய் பகுதியில் இருக்கிற குளோரோஃபில் புரோக்கன் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த கலர் பிக்மெண்ட் வேறு மாதிரி வரும். அதாவது ரெட்டு, எல்லோ இல்லைன்னா பர்பிள் கலர் அந்த மாதிரி மாறிடும் இந்த குளோரோஃபில் உடஞ்சி போயிடுறதுனால. அதுக்கப்புறம் டேஸ்ட்டு, ஃப்ளேவர் இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். அந்த காயில் இருக்கிற ஸ்டார்ச் எல்லாமே சுக்ரோஸாக மாறிடும். இந்த மாற்றங்கள் எல்லாத்துக்குமே என்ன காரணம் அப்படின்னா, அந்த பிளான்ட்லேருந்து சுரக்கக்கூடிய எத்திலின் கேஸ், அந்த ஹார்மோன் தான் காரணம். இந்த பிளான்ட் ஹார்மோன் கேஸ் ஃபார்மில் அந்த பிளான்ட்டிலேருந்து சுரக்கும். அதுக்கப்புறம் அந்த கேஸு சுரக்கும்போது, இந்த எத்திலின் கேஸு சுரக்கும்போது பழங்களில் இந்தந்த மாற்றங்கள் எல்லாம் நடந்து நல்ல ஒரு சுவையான கனியாக அது மாறிடும். இது நேச்சுரலாக நடக்கக்கூடிய மாற்றம். இதை ஆர்டிஃபிஷியலாக மார்க்கெட்டிங்காக பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆர்டிஃபிஷியலாக பழங்கள் எல்லாத்தையும் பழுக்க வைக்கிறதுக்கு கால்சியம் கார்பைடு அப்படின்ற ஒரு பொருளை வைக்கிறாங்க. அதில் இந்த பழங்களை நம்ம பழுக்க வைக்கும்போது ரொம்ப குயிக்காக நிறைய பழங்களை பழுக்க வச்சிடலாம். இது அவ்வளோ நல்லது இல்லை. இந்த நேச்சுரலாக சுரக்கக்கூடிய எத்திலின் கேஸ் மூலமாக பழுக்க வைக்கிற பழங்கள் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பழுக்க வைக்கிற பழங்கள் நேச்சுரல் வேல பழுக்க வைக்கிற பழங்களால் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த பழங்களை பழுக்க வைக்கிறதுல நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் ஒன்று, அரிசிக்குள்ளே வச்சு பழங்களை பழுக்க வைப்பாங்க வீட்லேயே பழுக்க வைக்கும்போது. ரெண்டாவது, பேப்பர் பேக்கில் உள்ளே வச்சு அந்த பேப்பரை கொஞ்சம் கேப்பு விட்டு மேலாமல் நல்லா டைட்டாக மூடிடுவாங்க. அது மூலமாகவும் பழங்களை பழுக்க வைக்கிற ஒரு மெத்தட் இருக்குது. அடுத்தது புகை போட்டு பழுக்க வைப்பாங்க. இதில் என்னென்னா, அந்த புகை போட்டு அந்த புகையினால் பழம் பழுக்கிறது கிடையாது. அப்போ அந்த புகை என்ன பண்ணுது அப்படின்னா, புகை எப்போவுமே மேல் நோக்கி தான் போகும். இந்த எத்திலின் கேஸ் என்ன பண்ணுன்னா, அந்த புகையோடு கலந்து எல்லா இடத்துலையும் ஈவனாக பரவி வரும். அப்போது எல்லா இடங்கள்லையும் அந்த கேஸோட கான்சன்ட்ரேஷன் ஈவனாக வர்றதுனால எல்லா சைடுலேயும் பழங்கள் இப்போ வாழைத்தாரெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் அந்த எத்திலின் கேஸ் எல்லா இடத்துலையும் ஈவனாக பரவி எல்லா பழங்களும் ஒரே நேரத்தில் பழுக்க ஆரம்பிக்கும். இதுதான் புகை போடுறதுனால நடக்குது. அடுத்தது இப்போ இந்த அரிசிக்குள்ளே வைக்கிறதும் அப்படி தான். அந்த அரிசி என்ன பண்ணும், அந்த பிளான்ட்லேருந்து வரக்கூடிய அந்த எத்திலின் கேஸை வெளியில் விடாமல் அந்த ஃப்ரூட்டுக்குள்ளேயே சுற்றிலும் வச்சுக்கும். அதனால் அந்த அரிசிக்குள்ளேயே தான் அந்த கேஸ் இருக்கிறதுனால அரிசிக்குள்ளே பழங்களை வைக்கும்போதும் பழுக்குது. இப்போ இன்றைக்கி நம்ம ஒரு மெத்தடில் பழங்களை பழுக்க வைக்கிறது பார்க்க போகிறோம். என்ன மெத்தடுனா, புகை போட்டு பழங்களை எப்படி பழுக்க வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி. நேச்சுரல் வேல பழங்களை எப்படி பழுக்க வைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு தாறு வெட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் ஒவ்வொரு சீப்பாக நம்ம தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு சீப்புமே ஒரு 15 பழம் 16 பழம் அந்த மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட இந்த தாறு ஃபுல்லாக ஒரு 80 பழத்துக்கு மேலே வருது. அந்த அளவுக்கு இருக்கிற பழங்களை நம்ம ஒரு புகை மூலமாக எப்படி பழுக்க வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒவ்வொரு சீப்பும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இதில் வந்து 6 சீப்பு பழங்கள் வந்திருக்குது நமக்கு. இப்போ ஊதுபத்தி எடுத்துக்கலாம். நமக்கு புகை சருகு அந்த மாதிரி எது வேணாலும் வச்சு போட்டுக்கலாம். நான் இப்போ வந்து இங்கே ஊதுபத்தி தான் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். நமக்கு கொஞ்சம் புகை தான் தேவை. அது எது மூலமாக வேணாலும் எடுத்துக்கலாம். தேங்காய் நார் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஊதுபத்தி ரொம்ப காஸ்ட்லியாலாம் தேவையில்லை. ரொம்ப விலை கம்மியான ஊதுபத்தியே போதுமானது. அந்த ஊதுபத்தியை எடுத்துட்டு அதை முதல்ல பற்ற வச்சு நல்லா இது பண்ணிக்கலாம். புகை வர்ற அளவுக்கு இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு அண்டா எடுத்திருக்கேன். அதில் இந்த அண்டா வந்து நான் யூஸ் பண்ணுறதில்ல, தண்ணி பிடிச்சி வைக்கிறதில்ல. இந்த அண்டாக்குள்ளே வந்து நான் வாழைப்பழங்கள் எல்லாத்தையும் வச்சுட்டு நடுவில் வந்து அந்த ஊதுபத்தியை வைக்க போகிறேன். பிளாஸ்டிக் கண்டெய்னர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு இது நமக்கு புகை வெளியில் போகாத அளவுக்கு நம்ம உள்ளே வச்சு பழங்கள் எல்லாம் சுற்றிலும் அந்த வாழைக்காயை வச்சு நடுவில் புகை அந்த ஊதுபத்தி இதை வந்து வச்சுட்டு புகை வெளியில் போகாத அளவுக்கு நம்ம மூடி வச்சுருவோம். தெர்மாக்கோல் வச்சு நான் இப்போ மூட போகிறேன். புகை அப்போ தான் அதுக்குள்ளேயே இருக்கும் நல்லா. பிளாஸ்டிக் கண்டெய்னர் எல்லாம் நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு தீ வந்து அதில் படாத அளவுக்கு பத்திரமா பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ சென்டராக வச்சுட்டேன் ஊதுபத்தியை. சுற்றிலும் பழங்களை அடுக்கி வச்சுட்டேன். ஒரு சீப்பு மட்டும் நான் உள்ளே வைக்கல. அது வந்து பழுத்ததுக்கும் பழுக்காததுக்கும் வித்தியாசம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சீப்பு எடுத்து வச்சுருக்கேன். தெர்மாக்கோல் வச்சு மூடி வச்சுட்டேன். அந்த புகை வெளியில் போகாமல் இருக்கும். 36 hours கழிச்சு இதை எடுத்து பார்க்கலாம். இப்போது 36 hours ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எடுத்தோம்னா அந்த ஊதுபத்தி வந்து கொஞ்சம் கீழே போயிட்டு அப்புறம் அப்படியே கெட்டு போச்சு. ஏன்னா நம்ம மூடி வச்சிட்டோம்னா ஆக்சிஜன் இருக்காதுல்ல. அதனால அந்த ஊதுபத்தி வந்து அதாவே அணைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் எடுத்துட்டு 36 hours கழிச்சுட்டு பார்த்தீங்கன்னா பழம் இந்த அளவுக்கு வந்திருக்கும். இதில் நேச்சுரல் வேலை பழுக்க வைக்கும்போது இந்த பழங்களை பார்த்தீங்கன்னா அங்கங்கே லைட்டாக கொஞ்சம் கருப்பாக இருக்கிற மாதிரி, கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நல்ல பிரைட் எல்லோவாக எந்த ஒரு பிளாக் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் பழுத்திருந்ததுன்னா அது வந்து ஆர்டிஃபிஷியலாக பழுக்க வச்சது. நேச்சுரல் வேலை பழுக்க வைக்கிற பழங்கள் வந்து இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அன்ஈவன். இன்னைக்கு நீங்கள் எடுத்துக்கிட்ட டானிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான டானிக் எடுத்துக்கணுமா? SV info-tonic சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டானிக் எடுத்துக்க ரெடியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.